வெல்கம் பேக் டு ஒரு செஷன். இந்த வீடியோவில் நம்ம டாடா மோட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டாடா மோட்டர்ஸ் ஒரு 2 டேஸாக ஒரு நல்ல ஸ்லைட் அப் ட்ரெண்டாக கொடுத்துட்ருக்கான். ஸோ அந்த அப் ட்ரெண்டுங்கிறது உண்மையாகவே டாடா மோட்டர்ஸ் ட்ரெண்டு மாறிட்டு போயிட்டுருக்கா, இல்லை உண்மையாகவே இது அப் ட்ரெண்டு தானா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ டாடா மோட்டர்ஸ் இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்குங்கிறத பார்க்கலாம். டாடா மோட்டர்ஸ் கம்பெனியோடைய அப்டேட்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ டாடா மோட்டர்ஸில் இப்போ இருக்கிற நியூஸ் என்ன? So India's defense sector soars in 2024. Tata Motors sales slump in December while Mahindra and Mahindra outshines market. Tata Motor invests in Tamil Nadu plant. Okay. So Tata Motor உடைய ப்ராஃபிட் Q2ல இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Next, the Tata Group company Agratas Energy Storage Solution is setting up to a 20 gigawatt its lithium battery cell factory in Gujarat, where it has already been allotted 22.50 lakh square meter of land in sand. ஸோ ரைட், டாடா பவர் இப்போ தமிழ்நாடு பிளான்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மகேந்திரா அண்ட் மகேந்திராவை கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் மந்தில் டாடா மோட்டர்ஸ் கம்மியாக தான் சேல்ஸ் நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி லித்தியம் பவர் பிளான்ட்டுங்கிற ஒரு ப்ராஜெக்ட்லையும் டாடா மோட்டார்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட், இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸாக பார்க்கணும் அப்படின்னா டாடா மோட்டர்ஸ் உண்மையாகவே ட்ரெண்டு மாறி இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது டாடா மோட்டர்ஸ் ட்ரெண்டு எப்படி இருக்குது, ப்ரெசண்ட்டில் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இப்போ வந்துட்டுருக்கு டாடா மோட்டார்ஸ். ஓகே, ஸோ இங்கே ஒரு 2 கேண்டில் க்ரீன் க்ளோஸ் வச்சுருக்கான். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பெரிய டவுன் ட்ரெண்டில் க்ரீன் க்ளோஸ் வச்சுருக்கான். பட் நமக்கு கரெக்ஷன் லெவல்னு ஒன்று பார்க்கும்போது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லோ டு இந்த ஹைன்னு எடுத்துக்கிட்டால் கூட, ஸோ இந்த லோ எடுத்துக்கிட்டாலும் கரெக்ஷன் லெவல் இங்கே வருது, இந்த ஹை எடுத்துக்கிட்டாலும் கரெக்ஷன் லெவல் இங்கே வருது. ஸோ இப்போ கரெக்டாக 0.5 to 0.6 அந்த ரீஜியனில் கரெக்டாக மார்க்கெட் நின்றுருக்கு. ஸோ ட்ரெண்டு மாறணும்னு நினச்சிருந்தா இங்கேயே ட்ரெண்டு மாறிட்டு போயிருக்கலாம். ஓகேங்களா? ட்ரெண்டு மாற கிடையாது. இந்த இடத்துல எக்ஸாக்டாக இந்த இடத்துல நிற்கிறான் டாடா மோட்டார்ஸ். ஓகே, ஸோ இந்த லோக்கு இதுதான் லோ. இந்த லோக்கு கரெக்ஷன் வரணும் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் 680 ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்கு வந்தால் மட்டும்தான் உண்டு. ஸோ டாடா மோட்டார்ஸ் 684 வரைக்கும் டவுன் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கான ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன். பட் இப்போது இந்த ட்ரெண்டு மாறணும்னு நினச்சிருந்தேன். 0.5 கரெக்ஷன் ரீஜன் இங்கே இருக்குது, இங்கே மாறிட்டு போயிருக்கலாம். பட் இங்கே வரையும் வந்திருக்கான். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல 684 ஒருவேளை 700க்கு கீழே வந்தால் கன்சிடர் நம்ம பண்ணலாம். இது உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, 680 to 700 இந்த ரேஞ்சுக்கு கன்சிடர் பண்ணலாம். இன்னும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ கேண்டில் ஒரு 2 க்ரீன் கேண்டில் 2 டேஸாக இது நல்லா அப் ட்ரெண்டு கொடுத்துருக்கா இல்லைங்களா? ஸோ இது ஒரு நல்ல க்ரீன் கேண்டிலாக பார்த்தீங்கன்னா இது நல்ல க்ரீன் கேண்டில் கிடையாது. காரணம் என்னென்னா மார்க்கெட் இங்கேருந்து பையர்ஸ் கொண்டு போயிருக்காங்க, இந்த இடத்துல செல்லர்ஸோடைய ஆக்டிவிட்டி காமிச்சிட்டாங்க. இந்த இடத்துல மறுபடியும் இங்கே மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, பையர்ஸ் மேலே கொண்டு போயிருக்காங்க, மறுபடியும் செல்லர்ஸோடைய ஆக்டிவிட்டி காமிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு நல்ல க்ரீன் கேண்டிலும் கிடைக்கல, செல்லர்ஸோடைய ஆக்டிவிட்டி இன்னுமே இருக்குது. நம்ம 700 to 684 இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்தால் டாடா மோட்டர்ஸ் ட்ரை பண்ணலாம். ரைட்டா? ஸோ அடுத்த ஸ்டாக்ஸ் நான் சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.